அல்லேலூயா அல்லேலூயா. நான் எடுக்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உபவாசத்தை குறிச்சு தான் எடுக்க போறேன். வேதத்துல யாரெல்லாம் உபவாசத்திலிருந்து எதெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்றத குறிச்சு தான் நம்ம பார்க்கலாம். நம்ம மோசையை குறிச்சு பார்க்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் பொழுது தேவன் வந்து என்ன பண்றாரு, மோசே வந்து அந்த கற்பலகைகள் என்ன பண்றாரு, உடைச்சிடாரு கோபத்துல. அப்போ மறுபடியும் என்ன பண்றாரு ஏசப்பா மோசையை நோக்கி முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை என்ன பண்ணார் எடுத்துக்கொண்டு மேலவான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சீனா மலைக்கு மறுபடியும் என்ன பண்றாரு, மோசை வந்து போகும்போது எவ்வளவு நாள் இருந்தாரா, 40 நாள் இரவு பகல் என்ன பண்ணல, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே பண்ணல. தேவனோடு இருக்கும்போது நம்மளுக்கு பசி எடுக்குமா? இருக்காது. இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கிறோம்னா நம்ம ஜபத்திலே அமர்ந்திருந்தா, நம்ம அவருடைய பிரசன்னத்திலே இருந்தா அது நம்மளுக்கு என்ன ஆகாது, எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம வந்து வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்யுதுன்னு கொஞ்சம் இதுவா இருந்தா எப்படி இருக்கும், கொஞ்சம் டயர்டா இருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும். அது மாதிரிதான் இவங்க இந்த வசனத்துல பாக்குறோம். 29 வாசிக்கலாம். தன் கையில் எழுந்து கொண்டு சீனா கடையில் இருந்து எடுக்கிற போது கர்த்தரோடு அவர் பேசினதினாலே நண்பகல் பிரகாசித்திருப்பதை அவர் அறியாதிருந்தார். அந்த 40 நாளும் தேவனோடு இருந்து எப்படி இருந்துச்சு, முகம் பிரகாசமா இருந்துச்சு. இப்ப கூட நம்ம சபையில வந்து 21 நாள் நம்ம உபவாசம் இருக்கிறோம். ஆனா நம்முடைய உபவாசம் கர்த்தருக்கு பிரியமான உபவாச நாளா இருந்தா, அவருக்கு பிரியமான காரியங்கள் அந்த நாளில் நம்ம செய்யும் போது, மோசே வந்து அப்படிதான் தேவனுக்கு பிரியமா என்ன பண்ணாரு, அவர் கூடவே இருந்து அப்படிதான் இருந்தாரு. அதனால அவர் முகம் என்ன பண்ணுச்சு, அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு. அது அவரை யாராலும் என்ன பண்ணல, பார்க்கவே முடியாது இருந்துச்சு. அந்த பிரகாசம் வந்து மோசேக்கே தெரியாது, நம்முடைய முகம் என்ன பண்ணுது, பிரகாசமா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களால என்ன பண்ண முடியல, அவருடைய முகத்தை பார்க்கவே முடியல. அவ்வளோ பெரிய பிரகாசத்தை தேவன் என்ன பண்ணாரு, அவர் முகத்துல கொடுத்தாரு. இந்த நாளில கூட நம்ம கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் நாம் என்ன பண்ணலாம், வேலை நம்மளுக்கு எப்பவுமே இருக்குதான், வேலை இல்லாத நாட்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா நானும் சரி 40 நாள் எப்படி பாசிட்டிவ் இருப்பேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா காலையில லஞ்ச் செய்யணுமே அப்படின்றதுனால என்ன பண்ணல, இருக்கல. ஆனா ஐயா வந்து எனக்கு சொல்லும் போது 21 நாள் பாசிட்டிவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப எனக்குள்ள வந்து எனக்கு ஒரு வாஞ்சல், சரி 40 நாள் தான் நம்மளால இருக்க முடியல, 21 நாள் ஆச்சு, நம்ம வாஞ்சையோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் என்ன பண்ண, தேவனுடைய சமூகத்துல உட்கார ஆரம்பிச்சேன். காலையில எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, மத்தியானத்துல எப்படியாச்சும் படுத்துருவேன். ஆனா இப்ப இந்த 21 நாள் என்ன பண்ணல, என்னால படுக்கவே முடியல. ஏன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் சர்வீஸ்க்கு நம்ம வரணுமே அப்படின்னு சொல்றதுனால. அப்போ தேவனோடு நம்ம கூட இருக்கும்போது எப்படி இருக்கும், நம்ம முகங்கள் என்ன பண்ணுறது, பிரகாசிக்கிற தேவனா இருக்கிறார். அது மாதிரி இல்ல, நெகோமியா 1 எடுக்கலாம். 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் நற்காலத்திலிருந்து நெடுநாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இந்த இரவும் பகலும் உமக்கு முன்பாக கர்த்தாவே, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியாருடைய சபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்திருக்கும் இருப்பதாக. நானும் என் தகுதி வீணாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக போனோம். இந்த 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுதேன். எந்த வார்த்தையை கேட்கிறாங்கன்னா, நம்ம வந்து 2வது வசனம் 1வது வசனத்துல இருந்து வாசிக்கும் போது தெரியும். அகிலியாவின் குமாரனாகிய
சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நாம் சிறையிருப்பில் வைத்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் நகரம் இடிபட்டதும் அதில் வாழ்ந்தவர்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆமென். இப்போ வந்து பாத்தீங்களா, நெகோமியா என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க என் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது, இப்ப நம்ம கூட என்ன பண்றோம், ஊர்ல இருந்து யாராச்சும் வந்தாங்கன்னு என்ன பண்றோம், விசாரிக்கிறோம். குடும்பத்துல எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அப்பா எப்படி இருக்கிறாங்க, அம்மா எப்படி, எல்லாரும் விசாரிக்கிறவர்களா இருக்கணும். அது போலதான் நெகோமியா என்ன பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அவங்க நிலம் என்ன பண்ணுது, அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டது, அலங்கங்கள் எல்லாம் என்ன பண்ணுச்சு, இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த 4வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அழுது சில நாட்கள் என்ன பண்ணலாம், துக்கித்து அழுது கொண்டு இருந்தாங்களாம். எப்படி இருந்தாங்களா, சில நாட்களா. உடனே தேவன் வந்து பதில் கொடுத்துட்டாரு. அவங்க என்ன பண்ணாங்க, உபாசிச்ச உடனே எல்லாமே கிடைச்சிச்சுன்னு சொல்ல, சில நாட்கள் என்ன பண்ணாங்க, துக்கத்தோடு வேதனையோடு என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அந்த 5லிருந்து வாசிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பாவங்களை அறிக்கையிடுறாங்க. நம்ம உபவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம சிலுவையில ஒவ்வொரு நாளும் அறையப்பட்ட தேவன் நமக்காக எதுக்காக அறையப்பட்டாரு, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக. அவர் எப்படி இருந்தாரு, சாபமானார். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொருடைய இதுவும் பாக்குறாரு. ஏசப்பா, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், நாங்க இப்படி எல்லாம் ஆயிட்டோம், உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டோம், எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, சில நாட்களா துக்கித்து அழுதுன்னு வராங்க. அப்போ தேவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கூக்குரலை கேட்டாரா இல்லையா, கேட்டாரு. அழுகங்கள் மட்டும் என்ன பண்ணுச்சு, கட்டப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, அதே நெகோமியா 2ஆம் அதிகாரம் 8-9. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கி போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலானாகிய ஆசாம் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். தேவனுடைய தயவுள்ள கடன் எப்பேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அந்தபடியே அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்திற்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னுடைய கூட ராணுவ சேவைக்காரரையும் குதிரை வீரர்களையும் அனுப்பியிருந்தார். ஆமென். கடவுள் என்ன பண்ணாங்க, தேவனுக்கு உண்மையா துக்கித்து அழுது கொண்டு உபவாசத்தோடு இருக்கும்போது ராஜாவின் கண்களில் என்ன பண்ணுது, அவங்களுக்கு தயவு கிடைக்குது. அவங்களுக்கு தேவையான பொருளை என்ன பண்ண ராஜா அனுப்பி விட்டார். அப்போ நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம், உண்மையா உத்தமமா அவர் காரியத்துல உண்மையா இருக்கும் பொழுது எல்லாருடைய கண்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம அறியாத கண்களில கூட நமக்கு என்ன கிடைக்கும், தயவு கிடைக்கும்படியா தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். அது மாத்திரம் இல்ல, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மொர்தெகாய் எடுத்தபோது, மொர்தெகாய் தன் வஸ்திரத்தை கிழித்து இரண்டு குத்தி சாம்பல் போட்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டுப் போய் உயரமுள்ள மகா சர்ப்பத்தை அலறிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தால் நட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ஆமென். இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்தரை குறிச்சும் மொர்தெகாயை குறிச்சு நம்ம பார்த்தோம். அப்ப வந்து எஸ்தர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு சொன்னா, மொர்தெகாய்க்கு வந்து அவங்க சொல்ற முறையில பாத்தீங்கன்னா வந்து சின்ன தகப்பனி இவங்களா இருக்கிறாங்க. அப்ப எஸ்தருக்கு வந்து தாயும் தகப்பனும் இல்ல. அப்போ மொர்தெகாய் தான் வந்து என்ன பண்றாரு, அவங்களை எடுத்து வளர்க்குறாங்க. அப்போ எஸ்தருக்கு என்ன ஆகுது, ராஜாவின் கண்களில தயவு கிடைக்குது. ராஜாவின் கண்களில தயவு கிடைக்கும் போது அப்போ இவங்களுக்கு என்ன விஷயம்னா, யூதர் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆமான் மூலியமா என்ன பண்ணுது, ஒரு இது என்ன பண்ற வெளியிடுறாங்க. எல்லார் மூலியமா முத்திரிடப்பட்டு எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, இது பண்ண. அப்போ எஸ்தர் போய் என்ன சொல்றாங்க, 16 வாசிக்கலாம், 4:14. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும்
ஆயிடுச்சு? பயம் வந்துச்சு. நம்ம யூதர் குலமா இருக்கிறோமே, நம்மள பத்தி எதுவுமே என்ன பண்ணல, நம்ம சொல்லவே இல்ல. நம்ம யாரு என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, அவங்களுக்கு யாருக்குமே சொல்லவே இல்ல. அப்போ வந்து அவங்களுக்குள்ள பயம் வந்து என்ன சொல்றாங்க, அல்லும் பகலும் என்ன பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல என்ன பண்ணுது, ராஜாவுக்கு வந்து தூக்கமே வரவே இல்லை. அப்போ தூக்கம் வராம என்ன பண்றாரு, ஒவ்வொரு இதுவா என்ன பண்றாரு, நகலெல்லாம் எடுத்து படிக்கிறாரு. அப்போ படிக்கும் பொழுதுதான் மொர்தெகாய் என்ன பண்றாரு, போட்டிருக்கிற அந்த கடிதத்தை ராஜாவுக்கு மூலியமா எழுப்புகிற அந்த 2 மனுஷருடைய பேரை அவர் வாசிச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு என்ன பண்றாரு, விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் பொழுது ஆமானுக்கு என்ன பண்றாரு, அந்த 3 வாசிக்கலாம். 6:3. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டார். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை ராஜா கேட்ட போது என்ன சொல்றாரு, மொர்தெகாய்க்கு மேன்மையை கொடுத்தீங்களா, அவருக்கு நல்ல பதவியை கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. ஆனா ஆமா என்ன பண்றாரு, தேவையில்லாத காரியங்களில அவங்களை சிக்கி கொள்ளும்படிக்கு செய்யறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்தர் என்ன பண்றாங்க, அந்த உபவாசத்தோடும் அழுகையோடு அவங்க ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, உபவாசத்தோடு இருந்ததுனாலதான் மாத்திரம் ராஜாவின் கண்கள் என்னாச்சு, அவங்களுக்கு தயவு கிடைச்சிச்சு. அது போல நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் இந்த உபவாச நாட்களில கூட நம்ம கொடுத்திருக்கிற அந்த நேரங்களில அவருடைய ஜபத்துல அவருடைய காரியத்துல உண்மையா இருக்கும்போது நம்மளுக்கும் வெற்றி கொடுக்கிற தேவனாக